எங்கள் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் மறைந்து கிடக்கும் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வரும் பல்சுவை நிகழ்ச்சி. தொகுத்து வழங்குபவர் ARM ஜிப்ரி. மாணவர்களே, பார்வையாளர்களே, வானொலி நேயர்களே, கல்விக்கூடத்தின் கடந்த கால வரலாற்றையும் எட்டிப்பிடித்த வெற்றிப்படிகளையும் எடுத்தியம்புவதோடு மாணவ செல்வங்களின் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் உரமூட்டும் எங்கள் பாடசாலை. இன்று எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கும் பாடசாலை அரக்கியால முஸ்லிம் மகாவித்யாலயம். நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கும் முகமாக கிராத் ஓதுவதற்கு அழைக்கின்றோம். தரம் 12 கலைப்பிரிவைச் சேர்ந்த AHM ஃபாஹிம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி رحماء بينهم تراعا ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراء ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم أجرا عظيما. صدق الله العلي. இன்று எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அரக்கியால முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் பாடசாலை கீதம் அடுத்து ஒலிக்கிறது. கீதத்தை வழங்குவதற்கு தரம் 10 சேர்ந்த மாணவிகளை அழைக்கின்றோம். AK ஆயிஷா, MBF ரிப்கா, ALF அகீலா. சிரியும் கல்புல் நசிமருவும் சீரும் கல்வெட்டி நடுவில் வரும் அறிவும் பொருளும் அமைவு தரும் அரக்கியாலை எம்பதியாம் ஆதி இறைவன் அருள் மறையும் அருமை வழிமாராசிகளும் நீதி நெறிகள் நிறைவு தரும் நேர்மை பதியாம் அரக்கியாலை சென்னல் விளையும் கலனிகளும் செழுமை தென்னன் தோப்புகளும் சிந்தை கவரும் குன்றுகளும் சிறப்பாயமையும் அரக்கியாலை செரியும் கல்புல் நசிமருவும் சேரும் கல்வெட்டி நடுவில் வரும் அறிவும் பொருளும் அமைவு தரும் அரக்கியாலை எம்பதியாம் தேமாங்கனியின் சுவையும் தெவிட்டா கதலை குலை மனமும் பூமா குயிலிசை புது பலவின் பூந்தேன் சொரியும் அரக்கியாலை செரியும் கல்புல் நசிமருவும் சேரும் கல்வெட்டி நடுவில் வரும் அறிவும் பொருளும் அமைவு தரும் அரக்கியாலை எம்பதியாம் செந்தமிழ் சிங்களம் ஆங்கிலமும் செம்மை அரபு கலையகமும் நந்தால் விளக்காய் நனி சேரும் நலந்திகள் பதியாம் அரக்கியாலை செரியும் கல்புல் நசிமருவும் சேரும் கல்வெட்டி நடுவில் வரும் அறிவும் பொருளும் அமைவு தரும் அரக்கியாலை எம்பதியாம் அருளை பொழியும் நம்மி
நமக்கே நல்கிடுவாய், கலைகள் யாவும் அளித்திடுவாய், அரக்கியாலை எம்பதியா. இந்த பாடசாலையின் பாடசாலை கீதத்தை மட்டுமல்ல, இன்னும் பல பாடசாலைகளின் பாடசாலை கீதத்தையும் இயற்றி பெருமை சேர்த்தவர் ஓய்வு பெற்ற அதிபர் மர்ஹூம் கலாபூஷணம் ஜமால்டீன் அவர்கள். இன்று எங்கள் பாடசாலையை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அரக்கியால முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் அறிமுகத்தை வழங்குவதற்கு அதன் அதிபர் ஜனாப் MHM ஷாஜஹான் அவர்கள். வடமேல் மாகாணத்தில் குருநாயகலை மாவட்டத்திலே குளியாபிட்டிய தேர்தல் தொகுதியில் அரக்கியால என்னும் ஊரிலே அரக்கியால முஸ்லிம் மகாவித்யாலயம் அமைந்திருக்கின்றது. இயற்கையான வயல்வெளி, நதிகள், மலைகள், குன்றுகள் நிறைந்த ஒரு சூழலிலே எமது பாடசாலை கம்பீரமாக தோற்றமளிக்கின்ற காட்சியை நாம் காணலாம். இந்த பாடசாலை 1967 ஆண்டு 9ஆம் மாதம் 15ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்டு இன்று சுமார் 43 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. இந்த பாடசாலையின் முதல் அதிபராக AL முகமது இஸ்மாயில் அவர்கள் கடமையாற்றியிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த பாடசாலையை ஆரம்பிக்கின்ற பொழுது 113 மாணவர்களையும் 3 ஆசிரியர்களையும் கொண்டே இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை அடுத்து 2வது அதிபராக கடமை பொறுப்பேற்ற அப்துல் ஹமீத் அவர்களுடைய காலத்தில் இப்பாடசாலை துரித வளர்ச்சியை அடைந்து 266 மாணவர்களையும் 16 ஆசிரியர்களையும் கொண்டு வீறு நடை போட ஆரம்பித்தது. அதனை அடுத்து தொடர்ந்து 8 அதிபர்கள் கடமையாற்றியிருக்கின்றார்கள். அந்த 8 அதிபர்களுக்கு பின்னால் 9வது அதிபராக நான் இப்பொழுது அந்த பாடசாலையின் பொறுப்பை ஏற்று நடாத்துகின்றேன். இந்த அதிபர்களுள் விசேடமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒருவர் தான் மர்ஹூம் ILM ஜமால்தீன் அவர்கள். அவருடைய காலத்தில் இந்த பாடசாலை பல துறைகளிலும் வளர்ச்சி அடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இங்கே சொல்லப்பட்டது போல அந்த பாடசாலையினுடைய அழகான இனிமையான எங்கள் இயற்கை சூழலை மையமாக வைத்து இயற்றப்பட்ட பாடசாலை கீதம் கூட அவர்களால் இயற்றப்பட்டது என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று அதற்கு பின்னால் வந்த அதிபர்களும் அந்த பாடசாலையின் வளர்ச்சியிலே உயர்ச்சியிலே அரும் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நான் மறக்க முடியாது. அதே போல எமது இந்த பாடசாலை வடமேல் மாகாணத்துக்கு உரித்தான வடமேல் மாகாண சபை குறித்தான ஒரு பாடசாலை, வடமேல் மாகாண சபைக்கு ஒரு பெருமையை தேடி தருகின்ற ஒரு பாடசாலை என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள வேண்டும். அதாவது 2 தேசிய பாடசாலைகளுக்கு நடுவே அமைந்திருக்கும் எமது பாடசாலை ஒரு 1C தர பாடசாலையாக இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள வேண்டும். எமது பாடசாலையிலே அதிகமான மாணவர்கள் உயர்தர பரீட்சையிலும் காப்போத்தா சாதாரண தர பரீட்சையிலும் பல சித்திகளை அடைந்து பல பட்டதாரிகள் உருவாக்கி இருக்கின்ற பெருமையும் எமது பாடசாலைக்கு உண்டு. அந்த அடிப்படையிலே இறுதியாக வெளிவந்த 2009ஆம் ஆண்டு பெறுபேற்றை நான் இந்த இடத்திலே சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த 2009ஆம் ஆண்டு பெறுபேற்றின் அடிப்படையில் உயர்தர பிரிவிலே நாங்கள் 94% பெறுபேற்றை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அங்கே 16 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி 15 மாணவர்கள் சித்தி அடைந்து அதிலே 8 பேர் பல்கலைக்கழகத்திற்கும் 4 பேர் கல்வி கல்லூரிக்கும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே போல GCO லெவல் காப்போத்தா சாதாரண தர பரீட்சையில் தேசிய மட்ட அடைவு 52ஆக இருக்கும் பொழுது எங்களுடைய பாடசாலை 56% தாண்டி இருக்கின்றது. எதிர்காலத்திலே இன்னும் நல்ல பல வெற்றிகளை பெறுவதற்கு நாங்களும் அதிபராகி நானும் என்னுடைய ஆசிரியர்களும் மாணவர்களும் அயராது உழைத்து வருகின்றார்கள் என்பதை இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். அதே போல எமது பாடசாலையிலே இலங்கையின் 4 பாகங்களிலும் இருந்து மாணவர்கள் வந்து விடுதியிலே தங்கி கல்வி கற்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் சகல வளங்களையும் கொண்டு இன்று சுமார் 700 மாணவர்களும் 35 ஆசிரியர்களுமாக எங்களுடைய பாடசாலை இயங்குகின்றது. எமது பாடசாலையிலே சகல வளங்களும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் கணனி பிரிவு, ஆடியோ வீடியோ அறை, அதே போல கேட்போர் கூடம், விஞ்ஞான ஆய்வு கூடம் என்ற எல்லா வசதிகளும் எமது பாடசாலையிலே இருக்கின்றது. ஆகவே எமது பாடசாலை எதிர்காலத்திலே இந்த பிரதேசத்திலே ஒரு சிறப்பான பாடசாலை என்பது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். பாடசாலை அறிமுகத்தை பாடசாலை அதிபர் ஜனாப் MHM ஷாஜஹான் அவர்கள் வழங்கினார்கள்.